ஒரே கையை வச்சுட்டு எத்தனை பேரை படுக்க வச்சாங்க. பெரிய ஆள் தான் போல. அதையும் ஒண்ணு முக்கியமான வாட்ச் பண்ணுங்க. அதுல மட்டும் ஒரு 4 பேர் நின்றுகிட்டு இருக்காங்க. வந்துட்டு நின்றுட்டு நம்ம விழுவோமா விழுக வேணாமா அப்படின்னு சொல்லி யோசனை கடைசியா 2 சரி விழுந்துருவோம் அப்படின்னு சொல்லி கரெக்டா விழுகுறாங்க. வாங்க சரி விழுந்துருவோம், நம்மளும் எதுக்கு வம்பு, கொடுத்த பேமெண்ட்டுக்கு வேலையை பார்த்துருவோம் அப்படின்னு. அடுத்து கை வச்சோடனே அதிருது. சும்மா அதிருது இல்ல அப்படி. அந்த பையன் மாப்பிள்ளைக்கு அவ்வளவு வெறி, யார் சாமி எங்க வந்திருக்கான் அந்த மாதிரி இருக்காங்க. இப்போ ப்ரீ பிளான்டா பண்ணுவாங்களா இல்ல எதுக்கு ஸ்பாட்ல இன்னைக்கு இந்த ஷெட்யூல் பண்ணுவாங்க. ஜம்பிங் வேறலாம் இல்ல சாப்பிடுவாங்க தெரியல. சாம்பார் ஆப்பு எனக்கு இப்போ எனர்ஜியா இருக்காங்க. காம்ப்ளைன் 1/2 டப்பாவை காலி பண்ணிட்டு இருந்தோம் போல. இந்த வீடியோ பார்க்கறவங்க தான் நிப்பானி நெஞ்சில் அடிக்கிறதுக்குலாம் யாரா ஸ்டெப் சொல்லி கொடுத்தாங்க. ஸ்டெப்பு சொல்லி கொடுக்குறீங்க, ஒரு டீட்டா டான்ஸ் ஆடுற மாதிரி எல்லாம் ஏதாவது சொல்லி கொடுக்க வேண்டியதானே. நெஞ்சில் அடிச்சுக்கிற மாதிரி ஸ்டெப்பு போட்டு கொடுத்தாங்க. அக்கா பாவம் அவ்வளோ அடிச்சுக்கு. குழந்தை அழுகிற ஸ்டெப்பு வேற கொடுத்துருக்காயே. குழந்தை அழுகுது. அடுத்து டெடிகேஷன் நீங்க சும்மா சொல்லலாம். நீங்க இப்படி மார்க்கெட்டிங் பண்ணலாம் அப்படி மார்க்கெட்டிங். இது மார்க்கெட்டிங்கிறது வேற, அதை பத்தி பேசலாம். இருந்தாலும் அவரோட டெடிகேஷன் லெவல் பாருங்க எப்படி இருக்குன்னு. அந்த கடைசியா அந்த கைத்தை கட்டி உள்ள தூக்குற வரைக்கும் போட்டிருக்காங்கன்னா அப்ப அந்த டெடிகேஷன் லெவல், அந்த மக்களுக்காண்டி அர்ப்பணிக்கிறது, அதெல்லாம் நீங்க பார்க்கணும். நீங்க சும்மா காமெடியா ஏதாவது அவர் உங்களை சிரிப்பு காட்டுற பண்ணா நீங்க நினைச்சுக்காது. அவர் சிரிப்பு காட்டல, அவர் உண்மையா ஆத்மா அவர் அர்ப்பணிக்கிறாரு. நீங்க அந்த கைத்தை கட்டி தூக்குறதுனா அந்த ஜெயம் போற அந்த படம்னு நினைச்சுக்க கூடாது. அது நமக்கு வைப்ரேஷன் கால்சியம் ஒரே டப்பா சாப்பிட்டு ஒரு டைம் ஓடுறது. என்ன ஒரு வைப்ரேஷன், ஒரு டான்ஸ். ஐயோ அத்தை நீங்க பாக்கணுமே, விஷயம் தெரியாதவன் கப்புன்னு பார்த்தானா கையில சாவி தூக்கி விட்டு. காலைல எனர்ஜி வீடியோன்னு யாராவது வீட்டுல யாராவது கேட்டாங்க, வீடியோவை போட்டு கரெக்டா மேட்ச் ஆகும். இவ்வளோ எனர்ஜெட்டிக். நம்மளே என்னடா வாழ்க்கை அப்படின்னு தோண்டு போயிருக்க நிலையில இந்த மாதிரி வீடியோ எல்லாம் பார்த்தோம்னா நம்மளால இவ்வளவு ஜம்ப் பண்ண முடியுமான்ற அளவுக்கு கூட யோசனை போயிடும். இந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு. நம்ம சேனல் யாரா சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஜஸ்ட் ஃபார் ஃபன். தேங்க்யூ. வாழ்க்கை வீண் பண்ணிடாதீங்கடா டே கண்ணு. ஐயோ கடவுளே கடவுளே.